ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு கோயில் கட்டிடக்கலை மற்றும் ஓவியக்கலையிலேருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விரைவில் வெளிவரக்கூடிய தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்குமான அறிவிப்பு விரைவில் வெளிவரப்போது இல்லையா, அதுக்கு நாம் சிறந்த ப்ராக்டிசஸ், குறைந்த கட்டணத்தில் நிறைவான பயிற்சி நாம் தந்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க யாராவது என்எம்எஸ் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கும் 100% நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், ப்ராக்டிசஸ் தரோம். அற்புதமான வாய்ப்பு. 9949479369 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். புறநானூற்றில் சிவன் கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முக்கட்செல்வன் நகர் என அழைக்கப்படுகிறது. புறநானூற்றில் சிவன் கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் முக்கட்செல்வன் நகர் அப்படின்னே என்ன செய்து அழைக்கப்படுகிறது. செங்கல், மரம், சுண்ணாம்பு ஆகிய பொருள்களால் கட்டப்பட்டது முக்கட்செல்வன் நகர். செங்கல், மரம், சுண்ணாம்பு ஆகிய பொருள்களால் கட்டப்பட்டது முக்கட்செல்வன் நகர். இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன மணிப்புறா துறந்த மரஞ்சேர் மாடத்து எழுதணி கடவுள் போகலின் புல்லென்று ஒழுகுபடி மறந்த மெழுகா புற்றினை என்ற வரிகள் மூலம் சிதைந்து அழிவுக்குள்ளான கோயில் பற்றி குறிப்பிடுவது அகநானூறு. சிதைந்த அழிவுக்குள்ளான கோயில் பற்றி குறிப்பிடுவது எதுன்னு கேட்டால் அகநானூறு. இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் வீழ்ந்தன மணிப்புறா துறந்த மரஞ்சேர் மாடத்து எழுதணி கடவுள் போகலின் புல்லென்று ஒழுகுபடி மறந்த மெழுகா புற்றினை என்ற வரிகள் மூலம் சிதைந்து அழிவுக்குள்ளான கோயில் பற்றி குறிப்பிடுவது அகநானூறு. கோச்செங்கணான் சிவபெருமானுக்காக 70 கோயில்கள் எழுப்பியதாக பாராட்டியுள்ளவர்கள் திருநாவுக்கரசரும் திருமங்கையாழ்வாரும். கோச்செங்கணான் சிவபெருமானுக்காக 70 கோயில்கள் எழுப்பியதாக பாராட்டியுள்ளவர்கள் யார் யாருன்னா திருநாவுக்கரசரும் திருமங்கையாழ்வாரும். ஆனைக்கோயில் என்பதன் மருவு ஆலக்கோயில். ஆனைக்கோயில் என்பதன் மருவு ஆலக்கோயில். சிற்ப நூல்கள் கூறும் கஜபிருஷ்ட விமான கோயில் அல்லது கஸ்திபிருஷ்ட விமான கோயில் என்று கூறப்படுவது ஆலக்கோயில். சிற்ப நூல்கள் கூறும் கஜபிருஷ்ட விமான கோயில் அல்லது கஸ்திபிருஷ்ட விமான கோயில் என்று கூறப்படுவது ஆலக்கோயில். ஆலக்கோயில்கள் அமைந்துள்ள இடங்கள் திருக்கச்சூர், திருவொற்றியூர், வடதிருமுல்லைவாயில், திருவேற்காடு. ஆலக்கோயில்கள் அமைந்துள்ள இடங்கள் எது எதுன்னு கேட்டால் திருக்கச்சூர், திருவொற்றியூர், வடதிருமுல்லைவாயில், திருவேற்காடு. பழைய கோயில்களை புதுப்பிக்கும் போது அதன் அருகே இறைவனை எழுந்தருளச் செய்ய அமைக்கும் கோயில் தான் இளங்கோயில்னு சொல்லுவாங்க. பழைய கோயில்களை புதுப்பிக்கும் போது அதன் அருகே இறைவனை எழுந்தருளச் செய்ய அமைக்கும் கோயில் தான் இளங்கோயில்னு சொல்லுவாங்க. இளங்கோயிலுக்கு வேற என்ன பேர் இருக்குது அப்படின்னு கேட்டால் பாலாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்கோயிலின் வேறொரு பெயர் பாலாலயம். சிற்ப நூல் கூறும் ஸ்ரீகர கோயில் என்பது இளங்கோயில். சிற்பநூல் கூறும் ஸ்ரீகர கோயில் என்பது இளங்கோயில். மாமல்லையில் உள்ள திரௌபதி ரதம் எவற்றிற்கு சான்றுனா இளங்கோயிலுக்கு சான்று. மாமல்லையில் உள்ள திரௌபதி ரதம் எவற்றிற்கு சான்றுனா இளங்கோயிலுக்கு சான்று. வட்டமான விமானமுடையது விஜயம் என்னும் வகையினது ஸ்ரீகர கோயில். வட்டமான விமானமுடையது விஜயம் என்னும் வகையினது ஸ்ரீகர கோயில். மரத்தாலான கோயில்கள் இன்றளவும் காணப்படும் பகுதி கேரளம். மரத்தாலான கோயில்கள் இன்றைக்கும் காணப்படக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டால் கேரளம். மரத்தாலானது தில்லை சிற்றம்பலமாகிய சபா மண்டபம். மரத்தாலான தில்லை சிற்றம்பலமாகியது சபா மண்டபம். காடமர் செல்வி களிபெருங் கோட்டமும் அருந்தவர் காயினும் அந்தனர் காயினும் ஒருங்குடன் மாய்ந்த பெண்டீர் காயினும் என்பது மணிமேகலை. காடமர் செல்வி களிபெருங் கோட்டமும் அருந்தவர் காயினும் அந்தனர் காயினும் ஒருங்குடன் மாய்ந்த பெண்டீர் காயினும் என்பது மணிமேகலை. பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் அருமுகச் செவ்வேல் அநீதிகள் கோயிலும் வாழ்வளை மேனி வாழியோன் கோயிலும் நீலமேனி நெடியோன் கோயிலும் மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும் என்பது சிலப்பதிகாரம். பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும் அருமுகச் செவ்வேல் அநீதிகள் கோயிலும் வாழ்வளை மேனி வாழியோன் கோயிலும் நீலமேனி நெடியோன் கோயிலும் மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும் என்பது சிலப்பதிகாரம். திருக்கடம்பூர் கோயிலை தென்கடம்பை
திருக்கரக் கோயிலான் என்று குறிப்பிடுபவர் அப்பர். திருக்கடம்பூர் கோயிலை தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் என்று குறிப்பிடுபவர் யாருன்னா அப்பர். ஸ்ரீகரக் கோயில் என்பது சக்கரத்தோடு கூடிய தேர் வடிவமானது என்பவர் சதாசிவ பண்டாரத்தார். ஸ்ரீகரக் கோயில் என்பது சக்கரத்தோடு கூடிய தேர் வடிவமானது என்பவர் சதாசிவ பண்டாரத்தார். காட்டுமன்னார் கோயிலுக்கு அருகிலுள்ள மேலைக்கடம்பூர் கோயில் சக்கரத்தோடு கூடிய தேர் வடிவமான அமைப்பை உடையது என்றவர் சதாசிவ பண்டாரத்தார். காட்டுமன்னார் கோயிலுக்கு அருகிலுள்ள மேலைக்கடம்பூர் கோயில் சக்கரத்தோடு கூடிய தேர் வடிவமான அமைப்பை உடையது என்றவர் சதாசிவ பண்டாரத்தார். ஞாழல் மரத்தினால் ஆனது ஞாழற் கோயில். ஞாழல் மரத்தினால் ஆனது ஞாழற் கோயில். ஞாழற் கோயில் ஞாழல் மரத்தினால் ஆனது என்பதை மறுப்பவர் யாருன்னா சீனி வெங்கடசாமி. ஞாழற் கோயில் ஞாழல் மரத்தினால் ஆனது என்பதை மறுப்பவர் யாருன்னா சீனி வெங்கடசாமி. கொகுடி என்னும் மரத்தினால் கட்டப்பட்டது கொகுடி கோயில். கொகுடி என்னும் மரத்தினால் கட்டப்பட்டது கொகுடி கோயில். 8 அல்லது 6 பட்டையுடைய விமான அமைப்பை உடையது மணிக்கோயில். 8 அல்லது 6 பட்டையுடைய விமான அமைப்பை உடையது மணிக்கோயில். ஒற்றைக்கல்லால் ஆன ரத வடிவம் கொண்டது மாமல்லனின் கலை வளர்ச்சி. ஒற்றைக்கல்லால் ஆன ரத வடிவம் கொண்டது மாமல்லனின் கலை வளர்ச்சி. மாமல்லபுரம் கடற்கரை கோயில் எவ்வகையை சார்ந்ததுன்னா கற்றளி வகையை சார்ந்தது. மாமல்லபுரம் கடற்கரை கோயில் எவ்வகையை சார்ந்ததுன்னா கற்றளி வகையை சார்ந்தது. கட்டுமான கோயில் அல்லது கற்றளி எனப்படுவது பல்லவர் கால கலை வடிவம். கட்டுமான கோயில் அல்லது கற்றளி எனப்படுவது பல்லவர் கால கலை வடிவம். விஜயநகர மன்னன் காலத்தில் தலைமையானவை ஆயிரங்கால் மண்டபங்களும் கல்யாண மண்டபங்களும். விஜயநகர மன்னர் காலத்தில் தலைமையானவை எதுன்னு கேட்டால் ஆயிரங்கால் மண்டபங்களும் கல்யாண மண்டபங்களும். விஜயநகரத்தார் பாணியில் எழுப்பப்பட்ட கோயில்கள் காணப்படும் இடங்கள் வேலூர், காஞ்சி, திருவரங்கம், குடந்தை. விஜயநகரத்தார் பாணியில் எழுப்பப்பட்ட கோயில்கள் காணப்படும் இடங்கள் வேலூர், காஞ்சி, திருவரங்கம், குடந்தை. பாண்டியர் கால தொடக்க கோபுரத்தினை எவற்றில் காணலாம்னா திருவானைக்காவல் சிவன் கோயிலின் 2ஆம் திருச்சுற்றில் காணலாம். பாண்டியர் கால தொடக்க கோபுரத்தினை எவற்றில் காணலாம்னு கேட்டால் திருவானைக்காவல் சிவன் கோயிலின் 2ஆம் திருச்சுற்றில் என்ன செய்யலாம் காணலாம். சோழர்கால கட்டிடக்கலையின் முதிர்ச்சியை எங்கு காணலாம்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும். சோழர்கால கட்டடக்கலையின் முதிர்ச்சியை நம்ம எங்கே காணலாம் அப்படின்னு கேட்டால் தஞ்சை பெருவுடையார் கோயிலிலும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் நம்ம என்ன செய்ய முடியும் காண முடியும். குகை கோயில்களை தொண்டை நாட்டில் தோற்றுவித்தவன் மகேந்திரவர்மன். குகை கோயில்களை தொண்டை நாட்டில் தோற்றுவித்தவன் யாருன்னா மகேந்திரவர்மன். விசித்திர சித்தன் எனப்படுபவர் மகேந்திரவர்மன். விசித்திர சித்தன் எனப்படுபவர் மகேந்திரவர்மன். மாடக்கோயில் என்றும் செய்குன்றுகளின் மேல் அமைக்கப்பட்டவை என்றும் கூறப்படுவது பெருங்கோயில். மாடக்கோயில் என்றும் செய்குன்றுகளின் மேல் அமைக்கப்பட்டவை என்றும் கூறப்படுவது பெருங்கோயில். பெருங்கோயிலின் வேறு பெயர் தூங்கானை மாடம். பெருங்கோயிலினுடைய வேறு பெயர் என்னதுன்னு கேட்டால் தூங்கானை மாடம். நன்னிலம், குடவாயில், வைகல், தண்டலைச்சேரி, பெண்ணாடகம் ஆகிய ஊர்களில் காணப்படுவது பெருங்கோயில்கள். நன்னிலம், குடவாயில், வைகல், தண்டலைச்சேரி, பெண்ணாடகம் ஆகிய ஊர்களில் காணப்படுவது பெருங்கோயில்கள். மிக பழமையான கவின்கலைகளில் ஒன்று ஓவியக்கலை. மிக பழமையான கவின்கலைகளில் ஒன்று எதுன்னா ஓவியக்கலை. ஓவியம், ஓவம், ஓவு என்பன ஒரு பொருட்பன்மொழிகள். ஓவியம், ஓவம், ஓவு என்பன ஒரு பொருட்பன்மொழிகள். எச்சொல்லை மிகுந்த அழகு என்ற பொருளில் பயன்படுத்தினர். ஓவியம் என்ற சொல்லத்தான் மிகுந்த அழகு என்ற பொருளில் என்ன செஞ்சாங்க பயன்படுத்தினாங்க. ஓவத்தன்ன இடனுடைய வரைப்பு என்று பாரியின் அரண்மனையை பாராட்டியுள்ளவர் கபிலர். ஓவத்தன்ன இடனுடைய வரைப்பு என்று பாரியின் அரண்மனையை பாராட்டியுள்ளவர் கபிலர். ஓவத்தன்ன உருகெழு நெடுநகர் என்பது 10. ஓவத்தன்ன உருகெழு நெடுநகர் என்பது 10. பெரிய மாளிகை வீடுகளின் சுவர்களில் வெள்ளி போன்ற சுதையினை பூசி வண்ண ஓவியங்களை வரைந்தனர். இதை எவ்வாறு கூறுகின்றனர்னா கயம் கண்டன்ன வயங்குடை நகரத்து செம்பியன் ரணன் செஞ்சுவர் புனைந்துன்னு என்ன செய்கிறாங்க கூறுறாங்க. பெரிய மாளிகை வீடுகளின் சுவர்களில் வெள்ளி போன்ற சுதையினை பூசி வண்ண ஓவியங்களை வரைந்தனர். இதை எவ்வாறு கூறுகின்றனர் அப்படின்னா கயம் கண்டன்ன வயங்குடை நகரத்து செம்பியன் ரணன் செஞ்சுவர் புனைந்து அப்படின்னு சொல்கிறாங்க.
வேறுபடு வினையோவத்து வெண்கோயில் மாசூட்டும் என்பது பட்டினப்பாலை. வேறுபடு வினையோவத்து வெண்கோயில் மாசூட்டும் என்பது பட்டினப்பாலை. ஓவியம் பற்றி செம்பியன் ரன்ன செய்வுறு நெடுஞ்சுவர் உருவப் பல்பு ஒருகொடி வளையி கருவொடு பெயரிய காண்பின் நல்லில் என்றது நெடுநல்வாடை. ஓவியம் பற்றி செம்பியன் ரன்ன செய்வுறு நெடுஞ்சுவர் உருவப் பல்பு ஒருகொடி வளையி கருவொடு பெயரிய காண்பின் நல்லில் என்றது நெடுநல்வாடை. சித்திரமாடத்து துஞ்சியவன் பாண்டியன் மாறன் வழுதி. சித்திரமாடத்து துஞ்சியவன் யாருன்னா பாண்டியன் மாறன் வழுதி. திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் காணப்படுவது எழுதலில் அம்பலம். திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் காணப்படுவது எழுதலில் அம்பலம். ஓவிய கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவர்னா கண்ணுள் வினைஞர் என்றும் ஓவமாக்கல் என்றும் அழைக்கப்படுவர். ஓவிய கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுவர்? கண்ணுள் வினைஞர் என்றும் ஓவமாக்கல் என்றும் அழைக்கப்படுவர். ஓவியம் எத்தனை வகைப்படும்? புனையா ஓவியம், புனைந்த ஓவியம் என இரு வகைப்படும். ஓவியம் எத்தனை வகைப்படும்னா புனையா ஓவியம், புனைந்த ஓவியம் என இரு வகைப்படும். வண்ணம் தீட்ட பெறாதது புனையா ஓவியம். வண்ணம் தீட்ட பெறாதது புனையா ஓவியம். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று குறிப்பிடுபவர் மணிமேகலையை சாத்தனார். புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று குறிப்பிடுபவர் மணிமேகலையை சாத்தனார். அந்நாளில் வட்டிகை செய்தி எனப்பட்டது ஓவியம். அந்நாளில் வட்டிகை செய்தி எனப்பட்டது ஓவியம். வண்ணங்களை குலைத்து வைக்கும் பலகை வட்டிகை. வண்ணங்களை குலைத்து வைக்கக்கூடிய பலகைக்கு பேர் தான் வட்டிகை. ஓவிய செந்நூல் உரைநூற் கிடக்கையும் கற்று துறைபோகிய பொற்றொடி நங்கை என்று மாதவியை பாராட்டுபவர் சாத்தனார். ஓவிய செந்நூல் உரைநூற் கிடக்கையும் கற்று துறைபோகிய பொற்றொடி நங்கை என்று மாதவியை பாராட்டுபவர் சாத்தனார். பலவகை ஓவிய நூல்களை கூறுபவர் அடியார்க்கு நல்லார். பலவகை ஓவிய நூல்களை கூறுபவர் அடியார்க்கு நல்லார். முதலாம் மகேந்திரவர்மன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்னா சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டான். முதலாம் மகேந்திரவர்மன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்னா சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்டான். தட்சிண சித்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன். தட்சிண சித்திரம் என்னும் நூலுக்கு உரை எழுதியவன் மகேந்திரவர்மன். ராசசிம்மன் கட்டியது பனைமலை கோயில். ராசசிம்மன் கட்டியது பனைமலை கோயில். பாண்டியர் கால ஓவியங்கள் காணப்படுவது திருமலைப்புறம் குகை கோயிலில். பாண்டியர் கால ஓவியங்கள் காணப்படுவது திருமலைப்புறம் குகை கோயிலில் காணப்படுது. சித்தன்னவாசல் குகையில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்ததை 1919 கண்டறிந்தவர்கள் கோபிநாதராவும் துப்ராயும். சித்தன்னவாசல் குகையில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்ததை 1919 கண்டறிந்தவர்கள் கோபிநாதராவும் துப்ராயும் என்ன செஞ்சாங்க? கண்டறிந்தார்கள். சித்தன்னவாசல் ஓவியத்தை வரைவித்த பெருமைக்குரியவர் மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன். சித்தன்னவாசல் ஓவியத்தை வரைவித்த பெருமைக்குரியவர் மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன். தஞ்சை பெருவுடையார் கோயில் ஓவியங்கள் எவற்றிற்கு சான்றுனா சோழர்கால ஓவியத்திற்கு சான்று. தஞ்சை பெருவுடையார் கோயில் ஓவியங்கள் எவற்றிற்கு சான்றுனா சோழர்கால ஓவியத்திற்கு சான்று. நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் காஞ்சி, காலத்தி, குடந்தை, திருவரங்கம், திருப்பதி, திருவண்ணாமலை, தில்லை, திருவீலிமீலலை, ஆரூர், ஓமலூர். நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் காஞ்சி, காலத்தி, குடந்தை, திருவரங்கம், திருப்பதி, திருவண்ணாமலை, தில்லை, திருவீலிமீலலை, ஆரூர், ஓமலூர். காஞ்சி வரதராச பெருமாள் கோயிலில் காணப்படுவது விஜயநகரத்தாரின் ஓவியங்கள். காஞ்சி வரதராச பெருமாள் கோயிலில் காணப்படுவது விஜயநகரத்தாரினுடைய ஓவியங்கள். என்னங்க, சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு கோயில் கட்டடக்கலை மற்றும் ஓவியக்கலையிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் வெளிவரப்போகுதுன்னு இருக்காங்க. இந்த டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், படிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்எம்எஸ்க்கு உங்கள் குழந்தைகள் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அருமையான ப்ராக்டிசஸ் 100% வெற்றி.